அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 8.7 பார்க்க போகிறோம். 8.7 டாபிக் நேம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், சுருக்கமாக வந்து அது ஏசியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சார்க் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அந்த சார்க்குன்றது என்னென்னா ஒரு ட்ரேட் பிளாக், அது ஒரு ட்ரேட் பிளாக். சார்க் மாதிரியே வந்துட்டு இந்த ஏசியன் அப்படின்றதும் ஒரு ட்ரேட் பிளாக் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து அப்படியே பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஏசியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 8 ஆகஸ்ட் 1967 in Bangkok by the 5 original member countries இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் அண்டு தாய்லாந்து அப்படின்ற மாதிரி 5 கண்ட்ரி இருக்குது. அதாவது இந்த 5 கண்ட்ரி தான் வந்துட்டு இந்த ஏசியன் என்ற இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இவங்க தான் வந்து 5 மெம்பர் இருந்திருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1967 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே? பேங்காக்கில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. லேட்டர் ப்ரூனை, தருசல்லம், வியட்நாம், லாவோஸ், மியான்மர் அண்டு கம்போடியா ஜாயின்ட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 மெம்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நிறுவனம், இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு 5 மெம்பர் இருந்திருக்காங்க, 5 கண்ட்ரி வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு அப்புறம் வந்து லேட்டராக வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிசைட்ஸ் 10 மெம்பர்ஸ், அப்போ மொத்தம் வந்து 10 மெம்பர்ஸ். இப்போ இதில் வந்து ஏசியனில் வந்து மொத்தம் 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. பிசைட்ஸ் 10 மெம்பர்ஸ் ஆஃப் தி ஏசியன் தேர் ஆர் 6 டயலாக் பார்ட்னர்ஸ். அப்போ மொத்தம் வந்து 6 டயலாக் பார்ட்னர் வந்துருக்காங்க. டயலாக் பார்ட்னர் அப்படின்னு என்னதுன்னா, ஏதாவது ஒரு கூட்டம் நடந்தால் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் அவங்க வந்து கலந்துக்குருவாங்க. அவங்க தான் வந்து டயலாக் பார்ட்னர். அப்போ 6 டயலாக் பார்ட்னர் இருக்குது. ஹஸ் பின் பார்ட்டிசிபேட்டிங் இன் இட்ஸ் டெலிபரேஷன்ஸ். அவங்க யார்? ஃபஸ்ட்டு வந்து சைனா, ஜப்பான், இந்தியா நம்ம கண்ட்ரி, சவுத் கொரியா, நியூசிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியா. இப்போ இவங்க 6 பேர் வந்து என்னவாக இருக்காங்க அப்படின்னா டயலாக் பார்ட்னர்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ வந்து 10 பேர் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்காங்க, 6 பேர் வந்து டயலாக் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தி ஏசியன் நேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் ஃப்ரம் தி எஃப்டிஏ அஸ் இட் வில் ரெடியூஸ் டேரிஃப் அண்டு நான் டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ கண்ட்ரிஸ்களுக்கு இடையில், நாடுகளுக்கு இடையில் போடப்படுற டேரிஃப் மற்றும் நான் டேரிஃப் பேரியர்ஸை இவங்களுக்கு வந்து கிடையாது, இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து கிடையாது. எதனால் கிடையாது? அவங்க வந்து எஃப்டிஏ அந்த வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எஃப்டிஏ நம்ம என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். எந்த ஒரு இந்த டேக்ஸ் இல்லாமல், இம்போர்ட் டியூட்டி எதுவுமே கட்டாமல் ஒரு பொருளை வந்து உள்ளே கொண்டு வரலாம். அது மாதிரி இருக்க ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது. அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால இந்த டேரிஃப் பேரியர்ஸும் நான் டேரிஃப் பேரியர்ஸும் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்குள்ளே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. த காமன் ஹிஸ்டாரிக்கல் அண்டு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் மேட் தி மெம்பர் கண்ட்ரிஸ் டு மெயின்டைன் தேர் யூனிட்டி அண்டு சாலிடாரிட்டி பை எஸ்டாப்ளிஷிங் ஏ ட்ரேட் பிளாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ரேட் பிளாக், இந்த ஏசியன் அப்படின்ற ட்ரேட் பிளாக் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான வரலாற்று பின்னணியும் ஒரே மாதிரியான கலாச்சார பின்னணியும் வந்து இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே. அதனால தான் அவங்க எல்லாருமே ஒரு ஆர்கனைஸாக சேர்ந்து இந்த ட்ரேட் பிளாக், ஏசியன் அப்படின்ற ட்ரேட் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஃபாரின் ட்ரேட் இஸ் தி லைஃப் பிளட் ஆஃப் த ஏசியன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபாலோவிங் குளோபலைசேஷன் அண்டு ப்ரொடன்ட் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ஃபாரின் ட்ரேட் இருக்கு இல்லையா, வெளிநாட்டு வர்த்தகம் தான் இந்த ஏசியன் அப்படின்ற ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு இதாக இருக்குது. லைஃப் பிளட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃபுக்கு பிளட் எப்படி ஒரு முக்கியத்துவமாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஏசியன் அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஃபாரின் ட்ரேட் தான் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது. குளோபலைசேஷன் நடந்ததுனால இது வந்து ரொம்ப ஒரு ப்ரிடாமினெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் நமக்கு தெரியும், உலகமயமாதல். ஓகே. அண்டு ப்ரொடக்ட் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் மேக் பண்ணுறதுலேயே வந்துட்டு இந்த ஃபாரின் ட்ரேட் வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது, ஆக்டிவ் இது வந்து என்ன பண்ணுது, ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து த ஏசியன் சம்மிட் ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபோரம் ஆஃப் ஏசியன் கோஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஏசியன் அப்படின்றதுக்கு இல்லையா, இந்த ட்ரேட் பிளாக்ல நடக்கிற ஒரு ஹை லெவல் மீட்டிங் அப்படின்னா எதுன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்போ அந்த 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, 10 + 6 பேர் இருக்காங்க. 10 + 6னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்போ இதில் இருக்கிற ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னா யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட். ஒரு நாடுகளையும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்றது. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அதுதான் அந்த ஏசியன் அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹை லெவல் மீட்டிங்காக இருக்குது. ஓகே. இட்ஸ் மீட்டிங் ஆர் ஹெல்ட் ஒன்ஸ் இன் 3 years. 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இவங்களுடைய மீட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த ஏசியன் மினிஸ்டரியல் மீட்டிங் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி. அப்போ ஃபஸ்ட்டு ஹை லெவல் மீட்டிங் எதுன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அதுதான் வந்து ஹை லெவல் மீட்டிங். அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் ஹை லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கண்ட்ரியோடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து
ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அது வந்து என்னென்னா அது வந்து செகண்ட் லெவலான ஹையஸ்ட் மீட்டிங்காக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் யார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஏசியன் ஸ்டார்டட் இன் 1992 வென் இந்தியா பிகம் ஏ செக்டரல் டயலாக் பார்ட்னர் ஆஃப் ஏசியன். அப்போ இந்தியா வந்து இந்த ஏசியன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட 1992 ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எதன் மூலியமாக ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்தியா வந்துட்டு ஒரு செக்டரல் டயலாக் பார்ட்னராக ஏசியன் கூட ஜாயின் ஆகுது. அப்போ இருந்து இவங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The geographical proximity of Asian countries to India facilitates faster exports and lower freight cost அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ஏசியனில் இந்தியா மெம்பராக இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டர் எக்ஸ்போர்ட். நம்ம நாட்டிலேருந்து ஏதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக மற்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியும், ரொம்ப சிம்பிளாகவே அனுப்பிட முடியும். அதே மாதிரி அதுக்கு ஆகிற காஸ்ட்டு வந்து குறைவானதாக இருக்குது. இது ரெண்டும் வந்து இந்தியாவுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஓகே. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏசியனில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸோடைய ஃப்ளாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஏசியனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 8.7.1 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏசியன். த ஏசியன் டிக்ளரேஷன் ஸ்டேட்ஸ் தி எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஏசியன் டிக்ளரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒன்று போடுறாங்க, ஒரு டிக்ளரேஷன் போடுறாங்க. அந்த டிக்ளரேஷனில் தான் ஏசியனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டு ஆக்சிலரேட் தி எக்கனாமிக் க்ரோத், சோசியல் ப்ராக்ரஸ் அண்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் தி ரீஜியன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரீஜியன் அப்படின்றப்போ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாரையுமே குறிக்குது. அதில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ரீஜியன் அப்படின்ற வார்த்தையை வந்து குறிக்குது. ஓகே. அவங்களுக்குள்ள எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும், சோசியல் ப்ராக்ரஸ் சமூக ரீதியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும், கல்ச்சுரல் டெவலப் கலாச்சார வளர்ச்சியும் இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவங்களுடைய என்னது அப்ஜெக்டிவாக இருக்குது. ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் அது. அடுத்து நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம். டு ப்ரொமோட் ரீஜனல் பீஸ். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நாடுகளுக்கு இடையிலே வந்து ஒரு பீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அமைதி நிலவணும். அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி அண்டு அதரன்ஸ் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ யூஎன் ஒரு இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது எல்லா கண்ட்ரியுமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு ஸ்டேபிளாக ஒன்று வந்து வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுவுமே இவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு வேர்டு அந்த அதரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒட்டி கொள்வது, ஒட்டுறது தான் நம்ம அதரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த யுனைடெட் நேஷன்ஸில் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஒட்டி செயல்படணும், ஒரே மாதிரியாக செயல்படணும் அப்படின்றது தான் வந்துட்டு இவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொமோட் கோஆப்ரேஷன் அமாங் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஏசியன் த்ரூ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் ஆடிட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஏசியன் கண்ட்ரீஸ்க்குள்ளே ஒரு கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது. எதன் மூலியமாக அந்த கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் நல்ல நாலேஜபிளாக இருக்கார் அப்படின்னா அவரை போய் இந்த ஏசியன் இது நடக்குது இல்லை, மீட்டிங் நடக்குது இல்லை, அங்கே போய் பேச சொல்கிறது, ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்க சொல்கிறது. அப்போ நம்மளுடைய நாலேஜ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மாக வந்து இது வந்து செயல்படுது. அதன் மூலியமாக அவங்க வந்து கோஆப்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பப்ளிக் செக்டர்லேயும் பொது வாழ்க்கை மக்கள் இது இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டர் அப்படின்னது ஒரு கவர்மெண்ட் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக செயல்படுற ஒரு நிறுவனம். அதுலேயும் வந்து ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அது வந்து இவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் எ கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரிசர்ச், ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அமாங் தி மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு கண்டியூசிவ் அப்படின்றது ஏற்ற அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு, அப்புறம் வந்து எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு ஏற்ற ஒரு என்விரான்மெண்ட்டாக அமையணும் அந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை உறுதிப்படுத்துறது இவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு சர்வ் அஸ் எ சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ் அண்ட் ஏசியன் லிங்க் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து செயல்படுறாங்க. இப்போ நம்ம ஏசியன் மெம்பராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போய் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஏசியன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க மற்ற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கூடயும் ஒரு லிங்கோட செயல்படுவாங்க. அவங்ககிட்ட என்னென்ன முடிவுகள் இருக்குது அப்படின்றது வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு லிங்காக செயல்படுவாங்க. அடுத்து வந்து 8.7.2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஏசியன் அந்த இதோடைய ஆர்கனைசேஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ்
ஃப்ரீ மூமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூமெண்ட்டை வந்து இவங்க வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித்தின் ஏசியன் பை கிரியேட்டிங் ஏ சிங்கிள் ரீஜனல் மார்க்கெட் லைக் தி யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இவங்க வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் மாதிரி இவங்க ஒரு சிங்கிள் ரீஜனல் யூனியன்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வந்து அது ஒரு மார்க்கெட்டாக செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே போய் இப்போ இந்த ஒரு கண்ட்ரி இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா இந்த கண்ட்ரியோடைய மார்க்கெட்டை இந்த கண்ட்ரி போய் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ இந்த மார்க்கெட்டை வந்து அக்சஸ் பண்ணுறத உறுதிப்படுத்துறது வந்து இவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அக்சஸ் டு தி மார்க்கெட்டர்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் டு தி மார்க்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் அதர் மெம்பர் கண்ட்ரிஸ் தஸ் ஃபாஸ்டரிங் க்ரோத் இந்த ரீஜன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டர் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், நான் வந்து ஏதோ ஒன்று விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் தான் மார்க்கெட்டர். அப்போ இன்னொரு கண்ட்ரியில் அதே மாதிரி மார்க்கெட்டர் இருப்பார். அந்த மார்க்கெட்டருக்கு இங்கே அக்சஸும் இந்த மார்க்கெட்டர் இங்கே அக்சஸும் ஒரு மார்க்கெட்டர் இன்னொரு கண்ட்ரியோட மார்க்கெட்டில் போய் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அது மாதிரி அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏசியன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது, எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்னமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இட் இம்ப்ரூவ்ஸ் பிஸ்னஸ் காம்படிட்டிவ்னஸ் பிட்வீன் பிஸ்னஸஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அண்ட் ஆல்சோ நேரோ டெவலப்மெண்டல் கேப்ஸ் பிட்வீன் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏசியன் அப்படின்னு ஒரு நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க போய் இன்னொரு கண்ட்ரி கூட ஏதோ ட்ரேட் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து காம்படிஷன் அதிகப்படுத்துவாங்க, அந்த பிஸ்னஸ் காம்படிஷன் அதிகப்படுத்துவாங்க. ஆனால் இந்த கண்ட்ரிஸ்குள்ளே வந்து ட்ரேட் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பிஸ்னஸ் காம்படிஷன் வந்து இருக்காது. இவ்வளோ தான் வந்து அவங்க சொல்கிறதுக்கான மீனிங். அடுத்து வந்துட்டு இட் பேவ்ஸ் வே ஃபார் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி மெம்பர் நேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ மற்ற கண்ட்ரிஸ்காரவங்களுக்கும், அதாவது இந்த மெம்பர்ஸாக இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் அக்சஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அக்சஸும் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இவங்க ஏசியன் அப்படின்றது மூலியமாக. அடுத்து வந்துட்டு இட் ஃபாஸ்டர்ஸ் கோஆப்ரேஷன் இன் மெனி ஏரியாஸ் இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரி அண்டு ட்ரேடு. அப்போ இண்டஸ்ட்ரி ட்ரேடு ரெண்டு துறைகள்லையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த கோஆப்ரேஷனை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆல் தி ஏசியன் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எ கிரேட் எக்கனாமிக் கிரைசிஸ் இந்த இயர் 1997. அப்போ 1997 என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு முழுசாக வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை வந்து சந்திக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த பிரிக்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.